ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாவின் குடும்பம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எது பார்த்தீங்கன்னா ஒரு கேஜெட் ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆன்லைனில் வந்து ஒரு வாட்ச் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த வாட்சோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வாட்ச் வந்து ஃபயர்போல்ட்ன்ற பிராண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபயர்போல்ட்ன்ற பிராண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கார்ட்போர்ட் பாக்ஸில் இருந்து ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு வாட்ச் பாக்ஸ் இருந்தது. வாட்ச் பாக்ஸ் வந்து ஃபுல் சைட் நான் வியூ காமிச்சிருக்கேன் எப்படி இருந்ததுன்ட்டு. இதை ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு வந்து வாட்ச் தான் இருந்தது. நான் பிளாக் கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நமக்கு பிளாக் கலர் வேரியன்ட்லேயே வந்துருச்சு. வாட்சும் வந்து லைட் வெயிட்டாக இருந்தது, ஸ்லீக் அண்ட் எலிகண்ட்டாக இருந்தது, டிசைன் ரொம்ப ஹாஷாக இல்லாமல். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு அடாப்டர் கொடுக்கல, ஸ்ட்ரைட்டாக கேபிள் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம வீட்டில் இருக்க யூஎஸ்பி அடாப்டர் வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம் போல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து யூசர் மேனுவல் இருந்தது. நம்ம எப்படி இந்த வாட்சை வந்து ஆன் பண்ணி நம்ம ஃபோனோட எப்படி கனெக்ட் பண்ணுறது, டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு யூசர் மேனுவல். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ண வேணான்னு ஒரு வார்னிங் சைனும் இருந்தது. அதிலே நம்மளுக்கு 3 வந்து கிஃப்ட் கார்ட்ஸ் மாதிரி 3 கார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, இன்னொன்று ஃபயர்போல்ட் கம்பெனிலேருந்து ஒரு இதுவும் ரெஜிஸ்டர் கார்டு மாதிரி, இன்னொன்று வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு ஒரு ஆப், போல்ட் ஆப்பில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் வாட்சை வந்து 60 மினிட்ஸ் பிஃபோர் சார்ஜ் பண்ணுற மாதிரி சொல்லி ஒரு வார்னிங் கார்டை கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு வாட்ச் வந்து பார்த்தோன்னா நல்லா ஸ்லீக் அண்ட் எலிகண்ட்டாகவே இருந்தது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மேலே ஒரு ஸ்டிக்கர் இருந்தது, அதை நம்ம பிரிச்சுட்டு இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் வாட்ச் எப்படி இருக்குன்னு. ஆன் பண்ணோன்னே ஃபயர்போல்ட்ன்ற அந்த பிராண்ட் நேம் வந்தது. அதுக்கப்புறம் தோனியோட வால்பேப்பர் மாதிரி வந்தது. ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு மெனூஸ் காட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மெனூஸில் வந்து நம்மளுக்கு க்ளவுடு, டெம்பரேச்சரு, செட்டிங்ஸு, அண்ட் தென் வந்து ஃபோன் பண்ணுறது, ஃபேவரட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அதெல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொன்றா ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டே வந்ததில் நம்மளுக்கு நார்மலாக நம்ம ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ் மாதிரி இதுலேயுமே இருந்தது. ஃபோன் கால் எப்படி பண்ணுறது, சிஸ்டம் செட்டிங்ஸு, அபவுட்டு, அண்ட் தென் ஃபோன் எப்படி ரீஸ்டார்ட், பவர் ஆஃப் பண்ணுறது, அதுக்கான மெனூஸ் எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தென் நான் கொஞ்சமாக ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆடியோ மோடு, ஃபோன் கால் பண்ணுறதுக்கான ஆடியோ மோடு, தென் வந்து வைப்ரேட் பண்ணுறது, ரிங் ஆகிறது, டிஸ்பிளேயில் வந்து பிரைட்னஸ், ஷார்ப், ஸ்லீப், அப்புறம் வந்து மெனுவோட மெனு வந்து இந்த மாதிரி தான் நம்ம வியூ பண்ணணுன்னு இல்லை. எப்படின்னா கிரிட் வியூ, சர்ஃபேஸ் வியூ, பேரலல், அந்த மாதிரி ஹனிகோம் வியூ, அந்த மாதிரி லிஸ்ட் வியூ, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு. நான் இதில் செலக்ட் பண்ணது ஹனிகோம் வியூ தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் தென் வந்து நம்ம ஃபோனை வந்து இப்போது ஃபோனோட வந்து வாட்சை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ப்ளூடூத் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வாட்சை வந்து கிட்ட வச்சோன்னா ஃபயர்போல்ட் 102 நமக்கு வாட்ச் பிராண்டோட காட்டுது. அந்த ஆப்குள்ளே போனோன்னா நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி உள்ளே போனோடனே நம்மளுக்கு வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் காட்டுது. நம்ம ஃபோன்லேயே வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணால் அது அப்படியே வாட்சில் சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்டிருந்தது. நமக்கு வேணுன்னா கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம் போல். எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோன்லேயே சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் வேணுன்னா வாட்சில் கூட அந்த செட்டிங்ஸ் இருக்குது, நம்ம வாட்சில் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சர், ஹார்ட் பீட்டு, இதெல்லாம் கூட காட்டுற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம். வாட்சில் தான் பார்த்து செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணால் SpO2 போட்டு இருந்தது, நம்மளுக்கு வாட்டர் டென்சிட்டி எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு. தென் வந்து இப்போ நம்ம சைக்கிளிங் டச் பண்ணுறோன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் கோல், அப்புறம் சைக்கிளிங், ஸ்லிப்பிங், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், எல்லாத்துக்குமே நம்ம கோல் செட் பண்ணி இவ்வளோ டைம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிட்னஸ் கோல்ஸும் இதில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும், வாக்கிங் பண்ணுறவங்க, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்குலாம். தென் வந்து அடுத்த ஆப்ஷன் போய் பார்ப்போம். நம்ம ஹார்ட் பீட் ரேட் செக் பண்ணுறதுக்கு நம்ம ஹார்ட் ரேட்டு வந்து இதில் தெரிஞ்சிடும். பட் அது ஒரு என்னென்னா நம்ம கையில் வியர் பண்ணியிருக்கும் போது தான் நம்மளால் ஹார்ட் பீட் ரேட்டை கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும்னு காட்டுது. கையில் வியர் பண்ணலைன்னா நமக்கு கால்குலேட் பண்ண முடியாது. அதோட டேட்டாவுமே லாஸ்ட் வீக் டேட்டா வரைக்கும் அந்த மாதிரி கூட காட்டுது. தென் வந்து நம்ம எவ்வளோ நேரம் தூங்குகிறோம், ஸ்லீப் டேட்டா கூட காட்டுற மாதிரி இருந்தது ஆப்ஷன். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மெஷர் மாதிரி, எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம், எவ்வளோ கலோரிஸ் லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி மெஷர் மாதிரி கூட இருந்தது. அதுவுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இதில் கேம்ஸும் விளையாடுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தது. நம்ம ஃபோன் வாட்ச்லேயே கேம்ஸும் விளையாடிக்கலாம் ஃபோன் யூஸ் பண்ணாமல். தென் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருந்தது. அதுவுமே சூப்பராக ஒர்க் ஆச்சு. நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது கால்குலேட்டருமே. அப்புறம் நம்மளுக்கு ஃபைன் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதில் வந்து நம்மளுக்கு ஃபோனில் அப்படியே இப்போ வாட்சில் நம்ம கொடுத்தா ஃபோனில் நம்மளுக்கு டைங் சவுண்ட் கேட்குது. அதுவுமே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தென் வந்து ஸ்டாப் வாட்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரேஸ் எதுனா ஓடுறதுக்கு. தென் அலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு டைமர் கூட இருந்தது, 5 to
2 ஹார்ஸ் வரைக்கும் அந்த 5 மினிட்ஸ்லேருந்து 2 ஹார்ஸ் வரைக்கும் டைமர் இருந்தது. ஏஐ வாய்ஸ் ரெக்கக்னேஷனுமே இருந்தது. அண்ட் தென் இப்போ நம்ம ஒரு பிக்சர் எடுக்க போகிறோன்னா அதை நம்ம ஃபோனோட கேமராவோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதிலே வந்து கிளிக் பண்ணிக்கலாம் பிக்சரை. நம்ம ஃபோனில் தான் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபோனில் வச்சுட்டு நம்ம இதிலே கூட பிக்சரை கிளிக் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா இருந்தது. தென் நம்ம ப்ளூடூத்தோட பேர் பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு ஃபோனுமே பண்ணுற மாதிரி இருந்தது. நான் இப்போது எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி காட்டுறேன் எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஃபோனுமே நம்ம வாட்ச்லேருந்தும் ஃபோன் பண்ணிக்கலாம். தென் வந்து இப்போது வந்து நான் மொபைல்லேருந்து ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணோன்னே எப்படி காட்டுது பாருங்கள். நம்மளுக்கு வாட்ச்லேயே நம்ம கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு ஹெட்ஃபோன் வேணும்னு அவசியம் இல்லை. இதுலேயுமே டயல் பேடும் இருக்குது. நம்ம இதிலே டயல் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து இப்போ நான் இதோட ஆடியோ வெர்ஷன் காட்டுறேன். எவ்வளோ சவுண்ட் வருது பாருங்கள். இதோட மீடியா ஆடியோ நம்ம ஒரு மீடியா எதுனா இதில் ப்ளே பண்ணோன்னா எவ்வளோ சவுண்ட் வருது பாருங்கள். ஒரு ஆடியோ ப்ளே பண்ணி நான் 2 ஆடியோ ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பேக் அண்ட் சைட் வியூ காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட லிங்க் அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.